வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு கண்ணாடி கோபுரங்களின் நிழல்கள், பாகம் 1. அந்த நிழல் யார்? சென்னை எப்பொழுதும் விழித்திருக்கும் நகரம். இரவு 9ற்கு பிறகும் வாகனத்தை தொடும் கண்ணாடி கோபுரங்களின் விளக்குகள் இன்னும் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அந்த உயர்ந்த கட்டிடங்களில் ஒன்று ரேனெக்ஸ் காங்க்ளோமரேட். அந்த நிறுவனத்தின் உச்சியில் இருந்தவர் ஆரியன் ராஜ். வயது 35. சாம்ராஜ்யம் கட்டியவர், ஆனால் சிரிக்க மறந்தவர். அவரை பற்றி மக்கள் சொல்வது ஒரே வாக்கியம்தான்: வெற்றிக்காக அவர் எதையும் செய்பவர். ஆனால் அந்த நாளில் ஆரியன் பார்வை புதியவரை நோக்கி சென்றது. மீரா சுப்பிரமணியன், 27 வயது, சட்ட ஆலோசகர். சுருக்கமான பேச்சு, கூர்மையான அறிவு. அவள் வந்த நாளிலிருந்தே போர்ட்ரூமில் யாரும் ஓப்பனாக பேசாத கேள்விகளை தைரியமாக கேட்டாள். அதே நேரம் அவள் அசத்தும் தன்னம்பிக்கை ஆரியனின் மனதில் எளிதில் அழியாத ஒரு நிழலை உருவாக்கியது. ஒரு இரவு எல்லாரும் அலுவலகத்தை விட்டு வெளியேறிய போது மீரா மட்டும் தங்கினாள். அவள் மெர்ஜர் டாக்குமெண்ட்ஸை படித்து கொண்டு இருந்தாள். எண்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தவில்லை. சில கணக்கு பரிமாற்றங்கள் மறைக்கப்பட்டு இருந்தன. மீரா தன்னிடமே மெதுவாக, யாரோ நம்ம ஏமாத்துறாங்க, இது சின்ன தப்பு இல்ல, கவர்மெண்டே டாக்ஸ் கட்டாம ஏமாத்துற அளவுக்கு இங்க பல கணக்கு வழக்குகள் மறைக்கப்பட்டு இருக்கு என்று கிசுகிசுப்பாக நோட்டமிட்டு கொண்டு இருந்தாள் அந்த கோப்புகளை. அந்த நேரம் கண்ணாடி சுவரில் பிரதிபலிக்கும் நிழல் அவளுக்கு தெரிய வந்தது. யாரோ அவளை பார்த்து கொண்டு இருந்தார். அவள் மெதுவாக திரும்பினாள். அங்கே நின்றிருந்தவர் ஆரியன். இந்த நேரத்துல நீங்க மட்டும் இங்க இருந்து என்ன பண்றீங்க என அவன் குரல் சலனமற்று ஒலித்தது அந்த அமைதியான அறையில். மீரா சிரித்தாள். நேரம் முக்கியம் இல்ல சார், நேர்மைதான் முக்கியம். அது இருக்கான்னு தான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆரியன் அவளது கைகளில் இருந்த கோப்புகளை பார்த்தான். நீ தேடிக்கொண்டிருக்கும் உண்மை உன்னை பாதுகாக்கும்னு நிச்சயம் இல்ல, அதுவும் உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். அடுத்த நாள் காலை போர்ட்ரூமில் டைரக்டர்ஸ் அனைவரும் மர்ஜர் டீலுக்காக கையொப்பமிடும் தருணம். அந்த நேரம் மீரா எழுந்து நின்றாள். இந்த மர்ஜர் சட்டப்படி செல்லாது. கம்பெனிக்குள் யாரோ நம்மள உள்ளிருந்து துரோகம் செய்யறாங்க. இதுதான் அதுக்கான ஆதாரம் என அவள் மேசை மீது ஒரு 3 கோப்புகளை தூக்கி வீசினாள். அனைவரும் அதிர்ச்சியோடு அவளை நோக்கினார்கள். அந்த நொடியில் ஆரியன் மட்டும் சிரித்தான். அவள் பக்கம் சாய்ந்து மெதுவாக கேட்டான், மீரா, உனக்கு தெரியும் தானே இந்த நிறுவனத்தில் யாரும் நம்ப கூடாது. பிசினஸ்னா அப்படிதான் இருக்கும். என்னை கூட நீ நம்ப கூடாது. மீரா அவனை உணர்ச்சிகள் அற்ற முகத்தோடு பார்த்தாள். அவன் கண்களில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த மீட்டிங் முடிந்ததும் மீரா தனியாக லிப்ட் இருக்கும் அறைக்குள் வந்தாள். லிப்ட் கதவு திறந்தது. ஆனால் உள்ளே காலியாக இல்லை. ஒரு ஃபைல் லிப்டின் தரையில் கிடந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது கான்பிடென்ஷியல் பிட்ரேயல் பிளான். மீரா குனிந்து அந்த கோப்பை கையில் எடுத்து படிக்க முயன்ற போது அவள் பின்னால் யாரோ கையை நீட்டினார். அந்த நிழல் யார் என்பதை பாகம் 2 இதே நேரம் இதே சேனலில் உங்களுக்காக நாளை பகிரப்படும். நன்றி.